ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம மெண்டல் மனதில் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பவானி சாகர் டேம் போன ட்ரிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்ன விஷயம்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ரோடு வந்து திருப்பூர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் எடுத்த ரோடு. நம்ம திருப்பூர்லேருந்து போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவினாஷி கிராஸ் பண்ணி அப்புறம் செய்யூர் தாண்டி அதுக்கப்புறமா புளியம்பட்டி போய் தான் நம்மளால் பவானி சாகர் போக முடியும். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. நாங்கள் திருப்பூர்லேருந்து கிளம்பி செய்யூர் ரீச் ஆகும் போதே ரொம்ப டயர்டாகிடுச்சு. சரி ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு டீ கடைக்கு வந்துட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பெயின்னாலுமே டீ குடித்தா சரியாயிடும். ஹெட் பெயினாக இருந்தாலும் எதுனாலுமே டீ தான் எனக்கு பெஸ்ட். டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. புளியம்பட்டிக்கு இன்னும் 4 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. நாங்கள் புளியம்பட்டி போகிற வழியில் ஃபுல்லாகவுமே திருப்பூர்லேருந்து புளியம்பட்டிக்கு போகிற பஸ்ஸும் புளியம்பட்டிலேருந்து திருப்பூருக்கு வர பஸ்ஸும் அதிகமாக இருந்துச்சு. அதனால் பஸ்ஸில் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு பவானி சாகர் போகிறதுக்கான பஸ் வசதி அதிகமாகவே இருக்குது. புளியம்பட்டி ரீச் ஆச்சு. இந்த ஊர் பெரிய சிட்டி மாதிரி இருந்துச்சு. நிஜமாவே இந்த பாட்டி குறுக்க வந்துட்டாங்க. நல்ல வேளை எதுவும் ஆகாமல் தப்பிச்சாச்சு. ஃபைனலாக நம்ம பவானி சாகர் வந்துட்டோம். இங்கே நிறைய கடைங்க இருந்துச்சு. எனக்கு ஒன்றொன்றையும் பார்க்க எல்லாமே சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஆல்ரெடி பசியில் வேறு இருந்தேன். இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் பசி ஆயிடுச்சு. இங்கே ஏகப்பட்ட மீன் கடைங்கள்லாம் இருந்துச்சுங்க. எல்லாமே விதவிதமான மீன் இருந்துச்சு. டேம் மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அங்கே இருந்த ப்ரைஸ் கூட அஃபர்டபுளான ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஃபிஷ் மட்டும் இல்லைங்க, சிக்கன் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே போய் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கையில் கேஷ் வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே எங்கேயுமே ஜிபே மோஸ்ட்லி இல்லை. இதுதாங்க பவானி சாகரோட என்ட்ரன்ஸ். இங்கே உள்ளே போய் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம். டிக்கெட்டோட ப்ரைஸ் 5 ரூபா தாங்க. 5 ரூபாய்க்கு வர்த்தான பிளேஸ்க்கு போயிருந்தோம். ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுதான் பவானி சாகர் டேம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் டேம் பார்க்கலாம். உள்ளே நுழைஞ்சோடனேயுமே சாமி சிலை வச்சுருந்தாங்க. அதை தாண்டி போகணும் அப்படின்னா உள்ளே சாப்பாடு ஃபிஷ்ஷு இந்த மாதிரி இருக்கிறதுக்கான கடையெல்லாம் இருந்துச்சு. எனக்கு போனோடனே ரொம்ப பசிச்சிச்சு. அதனால சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம பார்க்கெலாம் சுற்றி பார்த்துக்கலாம். அப்போ தான் டயர்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுதான் கை கழுவுற இடம். இங்கேருந்து நடந்து உள்ளே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கான பார்க் வந்துடும்.
நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து நேராக போனாவே வந்து பவானி சாகர் டேமை பார்த்துடலாம். ஆனால் இந்த மாதிரி மேலே ஏறி போனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்லேருந்து மலை மாதிரி ஏறும். அதில் ஏறி போகிற வழியில் எடுத்தது தான் இது. இதுதான் பவானி சாகர் டேம். இங்கே வந்து நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் வந்து இங்கே யாரையுமே மேலே ஏற விட மாட்டாங்க. ஆடி 18 அன்னைக்கு மட்டும்தான் அங்கே மேலே ஏறி பார்க்குறதுக்கான அலௌட் இருக்குது. மித்த நேரத்துலலாம் நம்மளால் மேலே ஏறி பார்க்க முடியாது. கீழே இருந்து மட்டும்தான் நம்ம டேம் பார்க்க முடியும். கீழே இருந்து பார்க்கும்போது விஷுவல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் வந்து இந்த நார்மல் பார்க் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். நாங்கள் வந்து நிறையா கொலம்பஸ் கேம்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இங்கே நம்மளை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. கன் ஷூட்டிங்க்கு வந்து 30 ருபீஸ். அப்புறம் வந்து லக்கி கேம் இருக்குது. அந்த லக்கி கேமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் தான். கொலம்பஸ் ரைடுக்கு வந்துட்டு 40 ருபீஸ். இது இல்லாமல் 3D சினிமாவும் இருக்குது, ட்ரெயின் ரைடிங்கும் இருக்குது. வந்து பவானி சாகர் டேம் பற்றின டீட்டெயில்ஸ், என்னென்ன பண்ணாங்க, இதோட லெவல் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். இது வந்து பவானி சாகர் டேமோட வெளியிலேருந்து பார்க்குற விஷுவல். நம்ம பாலத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் தெரியும். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு அவ்வளோ அழகான போய் பார்க்கறதுக்கான அழகான பிளேஸ் இது. அதை முடிந்த பிறகு